ஆண்டவனே, என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பா. மாமா, என்னம்மா? தட்டு மாறிடுச்சு. ஏம்மா, இந்த அப்பூ வாங்க. இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்? இன்னும் 4 நாளைக்கு சஞ்சீவ காத்து அடிக்க போகுது. அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்க, அதையே நமக்கு எடுக்கணும். இருந்துட்டு போவோமே. ஐயா, நீங்களும் அம்மாவும் இந்த மண்டபத்தில் இருங்க. நாங்க 2 பேரும் அப்படியே நடந்துட்டு வரோம். தெரியாத ஊர்ல எங்கப்பா போறீங்க? லண்டன் நமக்கு தெரிஞ்ச ஊரா, அமெரிக்கா நமக்கு தெரிஞ்ச ஊரா, ரஷ்யா நமக்கு தெரிஞ்ச ஊரா? அங்கெல்லாம் போயிட்டு வர்றது இல்ல. அது மாதிரி தான் இது. நீ வாப்பா, சீக்கிரம் வந்துடுங்க. எங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க. வேண்டாப்பா. ஏங்க, மலையெல்லாம் சுத்தி தொண்டை வத்தி போச்சு, ஒரு டீ சாப்பிட்டு போலாம். எனக்கு டீ வேண்டாப்பா. அப்ப நீ காபி சாப்பிடுங்க. இது என்ன காபி கடையா கல்லு கடையா? சரி, எதுவா இருந்தா காபியா இருந்தா நீங்க அடிங்க, கல்லா இருந்தா நான் அடிக்கிறேன். எங்க கடையில யாரையுமே காணோம். இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது. காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டணும் போல் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? வயிற்று வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னியை புடுங்கிட்டு விட்டுறானுங்க, மண்டை வலிக்குதுன்னு போனா மூளையை கழட்டிட்டு விட்டுறானுங்க. யாரையும் காணோம். 2 வரிக்கை எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா? சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். சவுண்ட் கொடுக்குறேன். உள்ள யாரு? வெளியே நாங்க. உள்ள யாரு? வெளியே நாங்க. வெளியே நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளியே நாங்க, உள்ள நீங்க. நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான், நாங்க நாங்க தான், நீங்க நீங்க தான். இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா. யாருங்க? ஓ, மகளிர் மட்டும். என்ன வேணுங்க? 2 துப்பாக்கி கொடுங்க, சுட்டுக்கிறேன். டீ இருக்கா இல்லையா சொல்லுமா, கிளம்புறோம். இருங்க, போயிடாதீங்க. வணக்கங்க. வணக்கம். டீ 1ங்களா 2ங்களா? எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி 2 பேர் குடிச்சுவாங்களா? 2 டீ கொடுமா. சரிங்க. சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா? குத்து மதிப்பு அள்ளி ஏறியுமா? இந்த போட்டு தரங்க. சும்மா அதுக்கு வணக்கம் சொல்ல, டீயை போடு. சரிங்க. வணக்கங்க. இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா டீ குடிக்க எவனுமே வரல. நம்ம 2 இழிச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கிறோம். விதிய பாத்தியா? கத்தி கப்படாவுக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடைக்காரி கிட்ட மாட்டிட்டுமே. என்ன வேணுங்க? இன்னும் நீ டீ போடலையா? இல்லைங்க. போட. இந்த போட்டு எனக்கு வணக்கங்க. அடச்சே, என்ன யார் எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்குறா? என்ன பொது கூட்டத்துல பண்ண மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா? என்ன அடச்சே? ஏப்பா, என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா? ஒரே கொலாப்ஸா இருக்க. வணக்கம் வணக்கம் கொடுத்துரு. என்னாச்சு? டீயா இது? இந்த டீய போட்டதா வணக்கம்? வணக்கம் சும்மா சொன்னியாக்கு. கலரி தண்ணி மாதிரி இருக்கு. இத குடிக்க நான் என்ன மனுஷனா மாடா? ஏன்பா அப்படி பேசுற? அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல. ஆமாப்பா, என் மனசு கூட ரொம்ப கஷ்டமா தான்ப்பா இருக்கு. அதுக்காக துப்புற டீய கீழே குனிஞ்சு உரிய முடியுமா? வாப்பா. ஒத்துமா? என்னப்பா இது? வா, ஒரு டீ அடிப்பா. இங்க எதுக்கு பட்டியல? குடிக்கிறதுதான். முடியாது. ஆட, உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அடி பாரு, பாத்து டீ கட்டுறதா தலையில. ஆடேங்க அப்பா, அந்த வித்து அப்படியே இருக்கு. அப்படிமா? அல்லாக்கே பாவ கொக்குரு போயிருவேன். டீ குடிக்கிறியா? வேணாம். வாழ்க்கையில் இந்த மாதிரி டீ எல்லாம் நீ எப்ப குடிக்க போற? குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுக்கல கட்டி வச்சிருவியா? எங்களை பார்த்தா கடைக்கார மாதிரி தெரியுதா? இந்த பார், கிலோ கணக்கில் தொங்க விட்டுருக்கோம். மாரியாதா நோம்புக்கு மோர் ஊத்துற மாதிரி ஒரு ஓட்ட பந்தல வச்சுட்டு ரொம்ப லவுட்டு விடுறியா? இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா? காசு கொடுத்துட்டு வா. தா 5 ரூபாய். இதுக்கு முன்னால பாத்திருக்கியா?
இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வணக்கம் சொல்லியே குடலை புடுங்காத தாயே. வணக்கம். ஐயோ அம்மா. ஏங்க கேரகம் இந்த செருப்பு வேற வந்து போச்சு. மாஸ்டர் மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க மாஸ்டர். என்னப்பா அது 2 டீக்கு 5 ரூபா கொடுத்தேன், அது 10 ரூபா செருப்பு தூக்கிட்டு ஓடியாரா? ஐயோ ஐயோ இருங்க மாஸ்டர் போயிடாதீங்க. அப்பா அடச்சே செருப்பை கீழே போடுமா, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஏங்க என் கடையில டீ மாஸ்டர் வேலைக்கு வரீங்களா? என்னது உன் கடையில வந்து இவர் சர்ன்னு டீ ஆத்தி குடுக்கணும். இவர் யாருன்னு நினைச்ச? தெரியாதுங்க. இவர் தான் சாரு. உன் கடையில ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்கல, அந்த மூட்டை அளவுக்கு இவர் கிட்ட பணம் இல்ல. சரிதானா? வேற டீ மாஸ்டர் பாருமா. முன்ன இருந்த ஆளுக்கு 30 ரூபா கொடுத்தேங்க. இப்ப நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க, 2 ரூபா சேர்த்து போட்டு 32 ரூபா கொடுக்குறேன். ஓ கூட்டி தரீங்களா? அந்த அளவுக்கு நீங்க வசதிட்டீங்க. ஊட்டியில டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி. என்ன ஓனி? ஆம்பளைங்கன்னா ஓனர், பொம்பளைங்கன்னா ஓனி. யோ பாப்பா நீ வேற ஆள் பாருமா. கைகி நீட்டு வேலை வச்சுக்காத. ஏங்க நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணவா கூப்பிட்டேன்? வேலையும் கொடுத்து கையில காசும் கொடுக்கலான்னா பெருசா பீத்துக்கிறியா என்னவோ? கூட இருக்க பாரு கோழி திட்டு நாட்டம். ரொம்ப கேவலமா திட்டுறாப்பா. இந்த ஊர்ல கோழி திட்டு கூட நம்மள மாதிரி வெள்ளையும் சொல்லி தான் போட்டுட்டு இருப்பான் போருக்கு. வேட்டிங் சட்டை அவுத்து போட்டு ஓடிலாமா? என்னப்பா இதெல்லாம்? ஊர்ல 1008 வேலை இருக்கு. ஏன் 1009 வேலை இருக்காதா? 1010 இருக்காதா? 2 கம்மியா 1007 6 இருக்க கூடாதா? யோ எத்தனை வருஷமாயா இதையே சொல்லுவீங்க? மாத்துங்க ஐயா. அறிவு இருக்குதா உனக்கு? இல்லீங்க. நம்ம இல்லப்பா, அங்க ஏதோ ஃபேமிலி மேட்டர் நடக்குது பாரு. நாசமா போச்சு. ஏண்டி ஏதோ கண்ணாரத்துக்கு வந்தோமா 5 10 மொய் எழுதணுமா போனமான்னு இல்லாம கழுத்துல நடந்த 2 பவுன் சங்கிலிய கழட்டி கொடுத்துட்டு மூடியா நிக்கிறிய. நீ வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டே? இந்நேரம் இந்த 2 பவுன் நகையை நான் கழட்டி தரலன்னா இந்த கல்யாணமே நின்று இருக்கும். அதை பத்தி அவங்க அப்பா நாத்தா கவலைப்படணும்டி. நாளைக்கு உனக்கு ஒரு கண்ணாரம் காட்சினா எப்படி வந்து கழட்டி தருவா? நீ மேல கடைக்கு போ. ஆமா பெரிய கடை. திருவிழா நேரத்துல டீ கடையில இருந்த மாஸ்டரையும் துரத்தி விட்டுட்டா. டீ கடையிலையும் வருமானம் இல்ல. அப்பப்ப அடமானம் வச்சு குடும்பத்தை தாட்டிக்கிட்டு இருந்த நகையும் கலட்டி கொடுத்துட்டா. இந்த பித்துக்குழிய வச்சு எப்படித்தான் காலம் தள்ள போறணும்? டீ போடுமா? 18ங்களா? ஆமா. 11 18 18 ஏமா டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கணக்கு பாருமா. சரிங்க. அது சரி. இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிடும். அட வேற கடைக்கு போலாம் வாங்க. ஐயோ வேணாம். போலாம் போலாம். மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல. ஏங்க இருங்க ஒரு நிமிஷம் போட்டு ஒரு நிமிஷம். வண்டி நவரவே மாட்டேங்குது. வாடா வா. நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏ வா? இல்லங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா? போடா போய் டீ சாப்பிடு. ஏய் போ போய் டீ சாப்பிடு. போ டீ சாப்பிடு. போ. லைன் லைன் லைன். அங்க பார் சூப்பர் மாஸ்டர். ஐயோ வணக்கங்க. கடவுள் நம்மள என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைலரிங் கிளாஸையும் பார்த்தோன்னே கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே. சரி நண்பரே. என்ன ப்ரூஸ்ட் டீ குடுத்துட்டு வர்றேன். ப்ரூஸ்ட் டீ குடுத்துட்டு வர்றேன்ப்பா. என்ன ப்ரூஸ்ட் பெருசா டீ பெருசா? ப்ரூஸ்ட் குடியா? இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிடாம கேட்பாங்க. பூஸ்ட் என்ன கலரு? ரத்த கலரு. இன்னைக்கு கொலை பண்ணாம நான் உன்னை விட மாட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ள வந்து ஓடி போயிரு நாயே. இந்தாங்கண்ணா காசு. காசு என்கிட்ட கொடுங்க. எச்சு டம்ளர்லாம் அறுத்து கொடுங்க. இந்தாப்பா. ₹32 கொடுக்குறேன்னு சொன்னோன்னே எப்படி நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த கிளாஸ் கலவருக்கு மட்டும் 7 ரூபா தான் கொடுப்பேன். இந்த ரோல்டு கோல்ட் எல்லாம் கழட்டி சொல்லுங்க. கொஞ்சம் கூட நல்லா. இதெல்லாம் ரோல்டு கோல்டா தெரியுதா உனக்கு? என்னமா கோலார் தங்கச்சி உனக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுற?
50 பைசாக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு பூனை பிடிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேச்ச பாடுறான். ரொம்ப தான் லவுட் இதெல்லாம் டீ கடையா? மன்னிச்சிடுங்க, வணக்கங்க. என் சட்டை எங்க? அங்கதான் இருக்கு. இல்லையே எங்க? இந்த மூலையில இருக்கு பாருங்க. கிடைச்சதுங்களா? இருங்க, தான் வந்து நான் எடுத்து. தெரியாம ஆக்சிடென்ட் கூட தெரியாம தான் நடக்குது. திருநீர். நிஜமாவா சொல்ற? ஆமா, நிச்சயார்த்தம் பண்ணி. ஒரு நிமிஷம். ஐயா, அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. பெருசு எல்லாத்துலயும் உஷாரா இருக்கு, இதுல கோட்டை விட்டுருச்சேன். ஐயா, அடுத்த வருஷம் இந்நேரம் 2 குழந்தை பிறக்கணும். ஐயா, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னங்க இது? இத்தனை பேத்துக்கு கைகால் விட்டு கிடக்குது. அது அவனுக்கு எல்லாம் மதுரை வீரம் பரம்பரை. அருவாள் எடுத்து அவனுக்கு கையை அவனுங்களே வெட்டிட்டாருங்க. வாழ்த்தியாச்சலப்பா, போங்கப்பா. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கைகாரம் இல்லாதவங்களுக்கு தம்பி ஒரு ஆசிரமம் நடத்த போகுது, அதுக்காக வந்து போயிட்டு இருக்காங்க. ட்ரைனிங். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. உள்ள போலாமா? போங்க போங்க. சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. வில்லங்கம் விவகாரம் எல்லாம் இனிமேதான் ஸ்டார்டிங். அதையெல்லாம் கொண்டு போய் உங்களை யாரும் வைக்க சொன்னது? உங்க சம்சாரம் அங்க போவாங்கன்னு யாருங்க தெரியும்? ஏமா, நீ எதுக்கு இங்க வந்த? என்னங்க இது? ஆளை வெட்டுற மாதிரி இவ்வளவு பெரிய அருவா? இது இது வந்து சொல்லேன்டா, நம்ம விவசாயம் அவ்வளவு பெருசுன்னு. ஆமா, பெருசுதான். யாரு இல்லைன்னா நாங்க தென்னை மரத்துல ஏறி தேங்காய் வெட்டவே மாட்டோமே. கீழே இருந்துட்டு இதால ஒரே வீச்சு. கண்டிப்பா ஏதாவது விழுந்தே தீரு. இதை கண்டுபிடிச்சதே இவருதான். இது என்னத்துக்கு? இதெல்லாம் நாங்க குத்திட்டு ஓடியாந்துருவோம். இது காட்டு பண்ணி வந்தா இதால குத்திட்டு ஓடியாந்துருவோம். இதெல்லாம் இல்லாம எங்களால வாழவே முடியாது. சரியா போச்சு. செய்யற தொழில் தான் தெய்வம் பாங்க. அந்த தொழிலுக்கே உதவியா இருக்கிற ஆயுதங்களை எப்படியா போட்டு வைக்கிறது? இது இருக்க வேண்டிய இடமே வேறங்க.